நெமோரிய கண்டம் என்ற பெயரில் வழங்கினர். இது கடலில் மூழ்கிய தமிழர்களின் பூர்வீக தாயகமாக கருதப்படுகிறது. தமிழ் மக்களின் தோற்றம் கலாச்சாரம் நெமோரிய கண்டத்தில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இங்குதான் பாண்டியர்களின் ஆட்சி காலம் உருவானது. அப்பொழுதே உருவானது தமிழ் சங்கங்களான முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். இதில் சங்க இலக்கியமான 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 10 பரிபாடல், 10 பாட்டு நூல்கள், திருமுருக ஆட்சிப்படை, ஒருநாள் ஆட்சிப்படை, சிறுபான் ஆட்சிப்படை, பெரும்பான் ஆட்சிப்படை, கூந்தல் ஆட்சிப்படை, முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுதல் வாழை, பட்டினப்பாறை, 15 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, ஈயாவை 40, திருக்குறள், திருக்கடிகம், ஆசார கோவை, பஞ்சமூலம், பழமொழி 40, கைநிலை, முதுமொழி காஞ்சி, கார் 40, ஏராதி, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமொழி 150, தலைவலி 40. நெமோரிய கண்டம் அறிவதற்கு முன்பு தற்போது நமது தமிழ் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு பல தமிழ் நூல்கள் உருவாக்கப்பட்டன. 4ஆம் தமிழ் சங்கம் பாண்டியரை சேரும் தலங்களில் உருவாக்கப்பட்டது. இதுவே நெமோரிய கண்டத்தின் சிறப்புகளாகும். 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்களை எழுதிய சில ஆசிரியர்கள் படம் இருந்தது. இதில் திருவள்ளுவரின் அசல் படம் உள்ளது. நன்றி. கல்வெட்டு சித்தர்கள் பற்றி காண்போமா? நெமோரிய கண்டம் பண்டைய தமிழ் நாகரிகம் தொட்டில் என்றும் பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்தர்கள் 18 என்றும் இவர்கள் அனைவரும் ஞானம், மருத்துவம், யோகம், ரசவாதம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர். சித்த மருத்துவத்தின் தந்தையர் போற்றப்படும் அகத்தியர், திருமந்திரம் என்ற அரிய நூலை வழங்கியதுமான திருமூலரும், தத்துவ பெயர் பெற்றோருமான புதுமை சித்தரும், இன்னும் போதர், இடைக்காட்டு சித்தர் போன்ற 18 சித்தர்கள் நெமோரிய கண்டத்தில் வாழ்ந்ததாகவும் சான்றுள்ளது. இவையே 15 சித்தர்கள் பற்றிய குறிப்பு. 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 63 சிவபக்தர்களே நாயன்மார்கள். நாயன்மார்கள் தன்னலமற்ற சேவை, கவிதை மற்றும் பரவச வாழ்க்கை மூலம் முழு முதல் கடவுளான சிவபெருமான் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டிருந்தனர். 63 நாயன்மார்களின் முதல் 4 நாயன்மார்களே சைவ சமய குறவர்கள் என்றும் அவர்கள் எழுதிய நூலான தேவாரம், திருவாசகம் இறைநிலையை எளிதில் அடையும் வழியை கூறுவதாகவும் சான்றுகள் உள்ளன. அது திருஞான சம்பந்தர், அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் மூவர் எழுதியது தேவாரம் என்றும், திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பதற்கேற்ப மாணிக்க வாசகரின் திருவாசகமும் போற்றத்தக்கதாக இருந்தது. 63 நாயன்மார்களின் பெண் சிவனடியாக திகழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அவர்களது பெருமையை இப்போது காண்போமா? மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவருமான புனிதவதியார் என்ற பெயர் கொண்டவர். காரைக்கால் அம்மையாராக மாறிய கதையை காண்போமா? காட்சி 1. காரைவரம் என்று அழைக்கப்பட்ட காரைக்காலில் வசித்து வந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியாருக்கு மகளாக பிறந்த புனிதவதியார். சிறு வயது முதலே சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். பருவ வயதில் பெற்றோர்கள் பரமதத்தன் என்ற பணிகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். காட்சி 2. ஒரு நாள் வணிகர்கள் கொடுத்த 2 மாங்கனியை பரமதத்தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். புனிதவதியை சுருக்கிழந்த சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு வந்து ஒரு மாங்கனியை பெற்று சென்றார். காட்சி 3. மதிய உணவிற்கு வந்த கணவனுக்கு மீதம் இருந்த மாங்கனியை வைக்க, அதை சாப்பிட்டு கணவன் இன்னொன்று மாங்கனியை கேட்க, செய்வ தெரியாத திகைத்த புனிதவதி உள்ளே அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் கேட்க அவரும் மாங்கனியை கொடுத்தார். உண்மையான பக்தி இறைவனை நம்முடனே இருக்க வைக்கும் என்பதற்கு சான்றே இந்நிகழ்வு. காட்சி 4. இறைவன் கொடுத்த மாங்கனியை கணவனுக்கு வைக்க முதலில் சாப்பிட்டதை விட இது பன்மடங்கு சுவை தர பரமதத்தன் ஆச்சரியப்பட்டு வினாவினான். புனிதவதியாரோ இறைவனிடம் தாம் பெற்ற மாங்கனி என்று கூற பரமதத்தன் மீண்டும் இறைவனிடம் கேட்க சொல்ல புனிதவதியாரும் கேட்க மீண்டும் மாங்கனி கிடைத்து அது மறையவும் பரமதத்தன் புனிதவதியார் காலில் விழுந்து வணங்கி இறையருள் கொண்ட உன்னுடன் என்னால் வாழ இயலாது என்று பணியுடன் கூறி சென்றார். காட்சி 5. புனிதவதியாரோ சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டு பாடல் படையாற்றி தொடங்கினார். தனக்கு இளமை உருவம் வேண்டாம் என்று கூறி பேய உருவம் பெற்றுக் கொண்டார். இறுதியாக கைலாயம் செல்லும் போது புனிதமான கைலாயத்தில் கால்கள் படக்கூடாது என்று கூறி தலைகீழாக நடந்து சென்றார். இதுவே புனிதவதியார் காரைக்கால் அம்மையாராக மாறிய கதை. முதல் கடவுளாக போற்றி தமிழ் செயல்களால் பாடியவர்கள் திருமாலையே தங்கள் பாட்டின் மூலம் மயங்க செய்து ஆழ்பவராக ஆனதால் ஆழ்வார்கள் என பெயர் பெற்றனர். ஆழ்வார்கள் 12. அவற்றில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டார்.
ஏற்பட்டால் தென்னிந்திய பக்தி இயக்கத்தை தொடங்கி பக்தி பாடல்களை தமிழில் இயற்றி திருமாலின் மீது ஆழ்ந்த அன்பையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தியவர்கள். இவர்களது காலம் 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. இவர்களின் தீவிர பக்தி இறைவனுடனான நேரடி உணர்ச்சி பூர்வமான தொடர்பை வலியுறுத்தியது. வட இந்தியாவில் ராதையின் பக்தி, மீராபாய் கண்ணனிடம் கொண்ட பக்தி, அதுபோல ஆண்டாளின் பக்தியே திருப்பாவை பாடலாகவும் மார்கழி பெருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. மார்கழி பெருவிழா. மார்கழி திங்கள் மடி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே கோன்மீனு நேரிழி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சீர்மிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் உயராய்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கை கதிர்மதியம் போல் முகந்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிவேலூர் எம்பாவாய். இந்த பாடலுக்கேற்ப நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்தது. திணை வகுத்து வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடையது. அதிகாலையில் எழுவதும் இறைவனை வழிபட்டு அன்றைய நாளை துவங்குவதும் அவர்களது அன்றாட நிகழ்வு. குறிப்பாக மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவது வழக்கம். அப்படி மார்கழி மாதத்தில் 4 பாடல் வீதம் பாடப்பட்டு 30 பாடல்களின் தொகுப்புகளை திருப்பாவையும் திருவம்பாவையும் ஆகும். தமிழின் சிறப்பு. கு என்ற எழுத்தின் பொருள் பூமி, நா என்ற எழுத்தின் பொருள் நாக்கு, வி என்ற எழுத்தின் பொருள் மலர், மா என்ற எழுத்தின் பொருள் மாமரம், வை என்ற எழுத்தின் பொருள் புல். இதுவே தமிழ் எழுத்துக்களின் சொல்லாக பொருள் கொள்வதன் சிறப்பாகும். பாட்டில் முதலாவதாக வருவது திருமுருகாற்றுப்படை. இந்நூல் மதுரையை சேர்ந்த நக்கீரர் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. இது கடைசங்க நூல்களுள் ஒன்று. ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்தல் என்ற சொல்லாகவும் வழிபடுத்தல் என்ற பொருளாகவும் கொள்ளப்பட்டது. முருகாற்றுப்படை என்னும் போது முக்தி பெறுவதற்கு பக்குவமடைந்த ஒருவரை முக்தி பெற்ற ஒருவர் வழிபடுத்துவது. இந்நூலின் வேறு பெயர் புலவர் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாகவும் அறுபடை வீடுகளாகவும் போற்றப்படுகிறது. இந்த அறுபடை வீட்டின் குறிப்புகள் இது. முக்தி தரப்புள்ள அறுபடை வீடுகள். திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் உள்ள முதல் படை வீடு. மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில். இது மதுரையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கடலோர தலமான 2ஆம் படை வீடு. இது அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி. பழனி மலை மீதுள்ள 3ஆம் படை வீடு. இது அமைந்துள்ள இடம் திண்டுக்கல். சுவாமிமலை சுவாமிமலையில் அமைந்துள்ள 4ஆம் படை வீடு. இது அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். திருத்தணி குன்றத்தோராவில் என்று போற்றப்படும் 5ஆம் படை வீடு. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பழமுதி சோலை 6ஆம் படை வீடு சோலைமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இது அமைந்துள்ள இடம் மதுரை. இந்த 6 படை வீடுகளுக்கு சென்று முருகனை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை. காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி விவசாயத்திற்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்படும் அணையாகும். தனது இளமை காலத்தில் தீ விபத்தில் இருந்து தப்பித்து தனது எதிரிகளை வென்று ஆட்சிக்கு வந்தவர் கரிகாலன். காவிரி ஆற்றின் நீரை
அடுத்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி வழங்குகிறது. கல்லணை கட்டப்பட்டதன் மூலம் காவிரி டெல்டா பகுதி விவசாயத்தில் சிறந்து விளங்குகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக விளங்கி மக்கள் கண்டு மகிழ உதவுகிறது. பெரிய ஒரு கை தவட்டை என்பர், சிறிய ஒரு கையை துடுதுடுப்பேன். இது சிவபெருமான் கையில் இருக்கு. சாளரா கருவி பித்தளை அல்லது வெண்கலத்தால் உருவாக்கப்படுகிறது. இதன் உட்புறம் குவிந்து இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் இதனை இசைப்பர். இதற்கு மற்றொரு பேரும் உண்டு, பாண்டி. கோவில் வழிபாட்டின் போதும் இசை அரங்கங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் இசைக்கும் இசை கருவியாக விளங்குகிறது. இதைதான் நாம் இக்காலத்து ஜால்ரா என்கிறோம். சங்கு ஒரு இயற்கை கருவியாகும். இது கடலில் இருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழிந்திருக்கும் சங்கு வளப்புதி சங்கு என்பர். இடமாக சுழிந்திருக்கும் சங்கு இடப்புதி சங்கு என்பர். இலக்கியங்களில் இதனை பணிலம் என்றும் அழைப்பர். கோவில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. புல்லாங்குழல் மூங்கிலால் செய்யப்படுவது புல்லாங்குழல். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையது. மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும் போது இசை எழுப்பும். குடமுழா 5 முகங்களை உடையது. இது முரசு வகையை சார்ந்தது. ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதனை பஞ்சவகா சத்தம் என்பர். இது கோவில்களில் ஒலிக்கப்படும் இசை கருவியாகும். இது சென்னை அருங்காட்சியகத்தில் குடமுழா காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நன்றி. டோலாக் என்பது 2 பக்கமும் அடிக்கப்படும் நாட்டுப்புற தாளமன்று. டோலாக்கின் ஒரு பக்கம் சிறியதாகவும் மறுபக்கம் சற்று பெரியதாகவும் இருக்கும். ஒரு பக்கம் குறைந்த ஓசையும் மறுபக்கம் அதிகமான ஓசையும் தரக்கூடியது இந்த டோலா. கீர்த்தனை, பாங்க்ரா, கானா பாடல்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் இக்கருவி இசைக்கப்படும். பம்பை என்பது மனிதரின் பழமையான தோற்றம். இரும்பு, வெண்கலம், பித்தளம் போன்ற உலோகங்களால் செய்யப்படுகின்ற கருவி. 2 பம்பைகளும் அணிந்து இடுப்பில் கட்டிக்கொண்டு குச்சி வைத்து அடிக்கிறோம். நாதஸ்வரம் என்பது துணைக்கல்வி வகை சார்ந்த ஒரு இசைக்கருவியாகும். இக்கருவி 600 ஆண்டுகள் போற்றுதான் தமிழ்நாட்டில் வாசிக்கப்பட்டது. மங்களகரமான கலை நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது. நன்றி. மார்ச் பேண்டுகளில் இக்கருவி அணிவகுக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது தென்னகத்து தாஜ்மஹால் என்று போற்றப்படுகிறது. தமிழகத்தின் சிவாலயங்களில் உள்ள பெண் தெய்வமான மீனாட்சி அம்மனுக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது. மீனாட்சி அம்மனுக்கு மரகதவல்லி, கோமலவல்லி, மாணிக்கவல்லி, பாண்டியரசுமாரி என்ற பெயர்களும் உண்டு. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கோர் கற்றாரோடு ஏனையவர். படித்தவர்களை மக்களோடு ஒப்பிடுகிறார், படிக்காதவர்களை விலங்கோடு ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். தொட்டனை தூவும் மனத்தேனி மாந்தருக்கு கட்டணை தூவும் மட்டு. நாம் மனதில் எப்போது தோன்றுகிறோமோ அவ்வளவு வீசும். அதுபோல் நாம் கற்கும் அளவுக்கு அறிவு பெறும் என்கிறார் திருவள்ளுவர். நாம் படிக்கப்பட்ட அறிவானது பெறும். தஞ்சை கோயில் தஞ்சாவூரை வந்த சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் தனது வலிமையின் சின்னமாக இக்கோயிலை கட்டினார். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது முழுமையான கருங்கற்களினால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விமானத்தை உடைய கோயிலாக விளங்குகிறது. முதலில் உயரமாக கட்டப்பட்ட கோபுரம் இந்த
கோயிலின் கோபுரம்தான். நண்பகல் நேரத்தில் கோபுரத்தின் நிழல் தரையில் வீழ்வதில்லை என்பது இக்கட்டிடத்தின் சிறப்பாகும். நுழைவாயிலில் உள்ள நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. 1000 ஆண்டுகள் கடந்தும் உறுதியுடன் நிலைத்து நிற்கிறது இக்கோயில். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். நன்றி. கப்பல் உருவான கதை தெரியுமா? முதலில் மரக்கட்டையின் மேல் தவளை மிதந்து செல்வதை மனிதன் கண்டான். அப்படித்தான் கப்பல் உருவானது. பயணம் செய்வது அனைவருக்கும் பிடித்த விஷயம். முதலில் கப்பலில் பயணம் செய்தவர்கள் தமிழர்கள் தான். வானூர்தி இல்லாத காலத்தில் வெளிநாடுகளுக்கு செல்ல கப்பல் பயன்படுத்தப்பட்டது. கப்பல் கட்டுவதற்குரிய மரங்கள் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மரங்களையே பயன்படுத்தினர். நீளத்தை அளக்க தச்சுமூலன் கருவியை பயன்படுத்தினர். யானை, குதிரை, அன்னம் முன்பகுதியில் அமைத்து கப்பல்களை உருவாக்கினர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, நீகாமன், நீகான், கப்பலோட்டி என அழைத்தனர். வணக்கம். கலங்கரை விளக்கத்தை பற்றி அறிவோமா? கலம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அலைதல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்ற பொருளில் கலங்கரை விளக்கம் இடம்பெற்றுள்ளது. கப்பல் நிற்கும் இடம் துறைமுகமாகும். கப்பலின் உறுப்புகள் எறா, பருவல், வங்கு, தும்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், அடிமரம் எறா, குருகுமரம், பருவல். திசையை திருப்பி காட்டுவதற்கு சுக்கான் பயன்படுகிறது. நிலையாக நிற்பதற்கு நங்கூரம் பயன்படுகிறது. கப்பல் கட்டும் கலைஞரை கம்பியார் என்று அழைத்தனர். ஆங்கிலர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை என்று ஆங்கிலரே புகழ்கிறார். நன்றி. வணக்கம். சேரா, சோழா பாண்டியர் மூவேந்தர்கள் ஆட்சி செய்யும் போது கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலைகளில் சிறந்த வல்லுநர்கள் வாழ்ந்து இருந்தனர் என்பதை வரலாறு செய்திகளில் நாம் அறிவோம். ஆனால் இன்று அவர்கள் வாழ்ந்த அரண்மனை ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் மண்ணோடு மண்ணாக அழிந்து விட்டது. நீர்வீழ்ச்சிகள் இயற்கை நமக்கு தந்த பரிசு. அருவி நீர் நம் உடலுக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை. பண்டைய காலத்தில் பெண்கள் அரசு பதவியில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காத்தனர். அரசு வீற்றிருக்கும் மாளிகை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நன்றி. பண்டை தமிழ் மக்களின் வீரத்தை அறிய நமக்கு உதவது நமது போர்க்கருவி. வாங்கள் காணுவோம். மதாயுதம் உலோகத்தால் உருவாக்கப்பட்ட ஆயுதம். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆகும். திரிசூலம் சிவபெருமானின் ஆயுதம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவர்கள் சக்தியை குறிக்கிறது. வாள் போர் வீரர்கள் மற்றும் அரசர்கள் பயன்படுத்திய ஆயுதம். குறும்பி சாட்டை போல் பயன்படுத்தும் ஆயுதம். மன்னர்கள் இடுப்பில் பெல்ட் போல் சுருட்டி அணியப்படும் தற்காப்பு ஆயுதம். ஈட்டி போர் வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதம். கோடரி பரசுராமர் கையில் பயன்படுத்தும் ஆயுதம். பரசு என்றால் கோடரி என்று அழைக்கப்படுகின்றனர். வளரி
பிறை வடிவத்தில் செய்யப்பட்ட ஆயுதம். இதை திருடர்களை பிடிக்க பயன்படுத்தினர். சிலம்பம் இது ஒரு தற்காப்பு ஆயுதம். மான்கொம்பு தற்காப்பு ஆயுதங்களில் ஒன்று. இதை வைத்து சண்டையிட்டு பயிற்சி எடுத்தனர். வேல் இது ஒரு கூர்மையான ஆயுதம். எய்ப்படை வில்லம்பு கவனை. எரிப்படை ஈட்டி. குத்துப்படை திரிசூலம் வேல். வெட்டுப்படை வாள் கோடரி. அடிப்படை கதாயுதம். தடுப்படை கேடயம். நன்றி. வணக்கம். விவசாயம் என்ற சொல் எப்படி வந்தது தெரியுமா? வியர்வை வடித்து சாகுபடி செய்து உலக மக்கள் வயிற்றை நிரப்புவதால் அவர் விவசாயி என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். இப்பொழுது நவீன கருவிகள் பற்றி ஒவ்வொன்றா அறியலாம். இந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சின்ன இடத்தை தோட்டத்துக்காக இந்த கருவி பயன்படுத்துவாங்க. இது ரெண்டாவது இந்த கருவி எதுனா மண்ணு கல்லா இருக்கும்போது அது உடைக்கிறதுக்காகவும் நிலத்தை உழுவதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. மூணாவது கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த கூர்மையா இருக்குன்னா அது தோண்டத்துக்காக. இந்த மூணு கூர்மை இருக்குன்னா அது மாத்தியே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டு தடவை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் தோணுச்சுக்காங்கன்னா இந்த இது இருக்குல்ல இது நல்லா ஆழமா தோணலாம். அந்த ஆழமான இடத்த பெருசாகிறதுக்கும் இது பயன்படுத்தலாம். இந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மண்ணெல்லாம் கல்லா இருக்கும் போது அதை உடைச்சி செரிமானப்படுத்துறதுக்காக இந்த கருவியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கருவி விவசாயம் புண்ணு வைப்பாங்கன்னா அப்போ அவங்க புண்ணிய வைக்கும் போது அவங்களுக்கு முள் வருவதற்காக இது பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு 8 வரிகள் இருக்கு. இந்த 8 வரிகள் பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். இந்த பவர் வீடு இந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இப்போ 1 ஏக்கர் இடத்துல இப்போ செடி வைக்கிறோம்னா அது ஆழமா தோண்டி நம்ம செடி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கருவியை பயன்படுத்துவாங்க. இது பெரிய இடத்துல நல்லா தோண்டும். இந்த ட்ரோன் இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இந்த தண்ணி பாய்ச்சோம். அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே அழுகி இருக்கு எந்த செடி வைக்கலாம் பார்க்கறதுக்கும் இந்த ட்ரோனு உதவியா இருக்கும். இது எதுக்கு இந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மரத்தை நட்டு வைக்கிறதுக்காக இது நல்லா பயன்படுத்துவாங்க. இது மூலமா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக். இது பூச்சிக்கொல்லி மருந்தை அந்த மருந்தை பாய்ச்சறதுக்கு இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக். இதான் உழவர் செயல். இந்த செயல் மூலமா நம்ம நிறைய கட்டிட்டு இருக்கோம். இது உழவருக்கு நல்ல முறையாக உதவியா இருக்கும். இது இந்த வைக்கோலை இதில் போட்டுனா நெற்கதி தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் பிரிச்சுட்டு இருக்கும். அதுக்கு இந்த கருவி பயனா இருக்கும். இது வாழை மரத்தை வெட்டுறதுக்காக இந்த கருவி ரொம்ப பயனா இருக்கும். இது வைக்கோலை கட்டுறதுக்காக வைக்கோல் உள்ள போட்டுருங்க. அந்த நூல் கட்டி கொடுக்கும். அதனால இது பயன்படும். இது மினி டிராக்டர். இது 1 ஏக்கர் இடம் 2 ஏக்கர் இடம் பெரிய இடத்துக்கு இந்த மினி டிராக்டரை பயன்படுத்துவாங்க. இந்த கருவி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த மண்ணை நல்லா கட்டியாக மண்ணெல்லாம் உடைக்கிறதுக்காகவும் நல்லா ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காகவும் இது பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஆள் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் அது பயன்படுறதுக்காக இந்த வைக்கோல். அப்போ உழவர்கள் மாடு வச்சு நல்லா இது பண்ணாங்க. அது மூலமா இப்போ நம்ம கருவிகள் இந்த டிராக்டரும் இந்த மினி டிராக்டர் மூலமா இது என்ன வித்தியாசம்னா இந்த டிராக்டர் வச்சு நம்ம சின்ன இடத்தை நல்லா தோண்டலாம். மினி டிராக்டர் பெரிய இடத்தை நல்லா தோண்டலாம். சுமார் 1.48 பில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். ஆனால் உணவு உற்பத்தி செய்ய விவசாயிகள் குறைந்து வருகின்றனர். இச்சூழ்நிலை நீடித்தால் வருங்கால சந்ததியினருக்கு உணவு இருக்காது. இந்நிலை மாற நவீன கருவிகளை பயன்படுத்தி உணவு உற்பத்தியை அதிகரித்து செய்ய வேண்டும். நன்றி. பாரம்பரிய உணவும் அதன் பயன்களும் பற்றி அறிவுமா? உணவு என்பது உயிரினங்கள் உயிர்வாழ ஆற்றல் பெற ஊட்டச்சத்தாக உதவுகிறது. நம் வாழ்க்கையில் உணவுப் பொருட்களை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மருந்தே உணவாகும் என சூழ்நிலை ஏற்படும். கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியை யார் சாப்பிட்டார் என்று தெரியுமா? மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி கருப்பு கவுனி அரிசி. புற்றுநோய் வராது. இன்சுலின் அதிகமாக சுரக்கும். மூட்டு வலி கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தும்.
பித்தத்தணிக்க நெல்லிக்காய், வாய் நாற்றம் தீர்க்க ஏலக்காய், ஜீரண சக்தி சுண்டைக்காய், இடக்கை புண்ணுக்கு எலுமிச்சை சாறு, சீரகம், சோம்பு, தனியா நீரில் ஊற வைத்து காலை நேரத்தில் அருந்த வேண்டும். அனைத்து நம் உடலில் உள்ள அனைத்து நோயும் குணமாகும். திணை கண் பார்வை திறன் அதிகரிக்கும், பசியை தூண்டும், உடல் எடையை குறைக்கும். வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், உடல் சூட்டை குறைக்கும். வெந்தயம் ஒரு முக்கிய உணவு பொருளாகும். திணை உணவு இதயத்திற்கு நல்லது. கேழ்வரகு உண்டால் சர்க்கரை நோய் விலகும். வரகு உண்டால் நோயின்றி பார்க்கலாம். கரு உளுந்து இடுப்பு வலிக்கு நல்லது. சர்க்கரை வலி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு உடலுக்கு நல்லது. பனங்கிழங்கு நார்ச்சத்து மிகுந்த உணவு. வால்நட் நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகின்றன. பாதாம் இதய ஆரோக்கியம், எலும்பு வலிமை மற்றும் சர்ம ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. வெள்ளரிக்காயில் 96% நீர் சத்து இருப்பதால் உடல் வறட்சியை போக்கும். வெள்ளரி துண்டை கண்களின் மேல் 10 நிமிடங்கள் வைத்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும். கம்பு உடலுக்கு தெம்பு. நன்றி. இந்த உணவுப் பொருட்களை நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே நாம் நோய் இல்லாமல் வாழலாம். நன்றி. ஐவகை நிலங்களுள் ஒன்று குறிஞ்சி நிலம் ஆகும். இங்கு வாழும் மக்களை குறவன் குறத்தி என்று அழைப்பார்கள். இங்கு வாழும் மக்களின் கடவுள் முருகன் ஆவார். மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி நிலம் என்பார்கள். தேன், திணை, கிழங்கு போன்றவை இவர்களது உணவாகும். நன்றி. வணக்கம். காடு சார்ந்த பகுதியே முல்லை நிலமாகும். இந்நிலத்தில் வாழும் மக்களை ஆயர் என்று அழைப்பர். இந்நிலத்தின் கடவுள் திருமால் ஆவர். சங்க இலக்கியங்களில் முல்லை நிலத்தினை பற்றிய பாடல்களும் உள்ளன. நன்றி. வந்த நிலத்தின் கடவுள் இந்திரன் ஆவார். இங்கு வாழும் மக்களை உலகர்கள் என அழைப்பார்கள். நன்றி. கடல் சார்ந்த இடங்களில் குறிப்பது நெய்தல் நிலமாகும். வர்ணனை தெய்வமாக நினைத்து வழிபடுகிறார்கள். இந்நிலத்தில் வாழும் மக்களை பரதர் என்னும் பெயரில் அழைப்பர். கடலுக்கு சென்று மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் இவர்கள் செய்யும் தொழிலாகும். கப்பல் கட்டுதல், தொல்காப்பியம், கலைத்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் இந்நிலத்தினை பற்றி கூறுகிறது. நன்றி. வணக்கம். ஐவகை நிலத்தின் ஒன்று பாலை நிலம். அதன் மணல் சார்ந்த பகுதியை நிலத்தில் வெப்பம் அதிகமாக காணப்படும். நிலத்தில் வாழும் மக்களை டெய்லர், தேசியர், மரபர், மரபியர் என்று அழைத்தனர். நிலத்தில் வாழும் விலங்குகள் ஒட்டகம், பருந்து ஆகியவை. நன்றி. வணக்கம். இதுதான் தமிழ்நாடு. நம் நாட்டில் உள்ள துணங்களை காண்போம். அரசு முத்திரை, திருவள்ளிபுத்தூர் கோயில் கோபுரம், பாடல், தமிழ்தாய் வாழ்த்து, மலர், செங்காந்தல், மரம், பனை மரம், பறவை, படகர விழா, நடனம், பரதநாட்டியம், விலங்கு, விளையாட்டு, கபடி, முக்கணிகளில் ஒன்று பலா.
நான்கிடமிருந்து அவசியத்தை தன்மை விளக்கம். நான்கிடமிருந்து பொருள்கள் சுவைத்தல் நுகர்தல் காணலிருந்து கொண்டது இருந்து ஐந்தடி வருமே அவசியோட செய்ய விளக்கம். ஐந்தடிக்கு சொல்தல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் உணவு கொண்டது. எடுத்துக்காட்டு அவசர மனைவி விளக்கம். ஆதாரின் எழுத்து தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் மன உணர்வு கொண்டவை. எடுத்துக்காட்டு மனிதன். நன்றி.